ஓட்டேரி நரி வந்து ஆக்சுவலாக நான் ஜேஜேன்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் சரண் சார் வந்து எனக்கு முடி வளர்க்க சொன்னார். அதில் கதைப்படி நான் நிறைய முடி வளர்க்கணும். அந்த ஹீரோயின் சேரும்போது நான் வந்து சபதம் நிறைவேறின மாதிரி அந்த கொண்டை ஆகணும்னு முடி வளர்த்தேன். அது கிளைமேக்ஸ் அப்போ தான் எனக்கு கில்லி புக் ஆகுது அந்த கேரக்டர். அப்போ வந்து டைரக்டர் வந்து தரணி அவர் வந்து முடியை பார்த்துட்டு இவ்வளோ முடி இருக்கே அப்படின்னாரு. முடி இருக்குன்னா நான் வளர்த்தேன் அதனால் இருக்குதுன்னேன். இதை வெட்ட முடியுமான்னு கேட்டார். நான் டேரக்டரை கேட்டு சொல்கிறேன். டேரக்டர் கேட்டால் வெட்டக்கூடாது, இன்னும் ஷூட்டிங் இருக்குதுன்ட்டார். இவங்களுக்கும் ஷூட்டிங் இருக்குது. அடுத்த வாரம் மகாபலிபுரத்தில் அந்த செட்டு போட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு உடனே என்ன பண்ணாங்க, ஒரு நடுவில் கோடு எடுத்து ஒரு பின்னல் மாதிரி போட்டு பார்த்தாங்க. ரெட்டை பின்னலை போட்டாங்க. ரெட்டை பின்னல் போட்டோன்னா 2 பின்னல் தொங்கிடுச்சு. இது ஏன் தொங்குதுன்னு ஒரு குச்சி எடுத்து சொருனாங்க பாருங்கள், ரெட்டை கொண்டே அப்படி நின்றுக்குச்சு. அப்போ என்ன பேர் வைக்குதுன்னு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நரின்னு வச்சாங்க. நரின்னு வச்ச உடனே அப்போ ரொம்ப ஆராய்ச்சி அந்த பேருக்குள்ளே போய் ஓட்டேரின்னு ஒரு இடம் இருக்குது அயனாவரத்தில். அங்கே ஓட்டேரி நரின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பேரை வச்சுட்டாங்க எனக்கு, ஓட்டேரி நரின்னு. அப்படி வந்தது தான் அது.